அன்பு நண்பர்களுக்கும் அருமை தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இது குரலற்றவன் குரல். நான் உங்கள் அபு. ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். அதுல இருந்து தூக்கமே இல்லைங்க. என்ன காரணம் தெரியுமா? மருத்துவத்துறை நடக்கின்ற மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய ஏமாற்று வேலை. அது நமது உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மோசமானதாக மார்க்கெட்டிலே வியாபாரம் ஆகிக் கொண்டிருக்கின்ற அந்த மாத்திரைகளை பற்றி ஒரு செய்தி வந்தது. அதை கேட்ட உடனே நமக்கு தூக்கமே வரல. ஏன்னா நாம டாக்டர்களையும் சரி, அந்த மருந்து கம்பெனிகளையும் சரி, கடவுளாக நினைத்துத்தான் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு அதனை சாப்பிடுகிறோம் ஒரு நம்பிக்கையோட. அந்த நம்பிக்கைக்கே பங்கம் விளைவிக்கக்கூடிய அளவில் இன்றைய சூழ்நிலையில் அந்த மருந்து கம்பெனிகள் போலியான மருந்துகளையும் ஸ்டாண்டர்ட் இல்லாத மருந்து மாத்திரைகளையும் கொடுத்து நமது உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே ஏற்பட்ட ஒரு துக்கம் தான், ஒரு துயரம் தான் நம்ம இந்த வீடியோவை வெளியிட வைத்திருக்கிறது. தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுல மிகப்பெரிய உண்மை அடங்கியிருக்கு. அதற்கு பிறகாவது நாம் விழித்துக் கொள்வோம் என்பதற்காக, மக்களை விழிப்பூட்டுவதற்காக இந்த வீடியோவை வெளியிடுகின்றோம். CDSCO, சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், இதுதான் CDSCO அப்படின்னு சொல்றது. இந்த CDSCO அப்படிங்கிறதான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. எதுக்குன்னா மருந்துகளுடைய ஸ்டாண்டர்டை, அந்த குவாலிட்டியை செக் பண்ற ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு. அவங்க சென்ற வாரம் ரேண்டமா எல்லா கம்பெனியுடைய மருந்துகளையும் டெஸ்டுக்கு எடுத்திருக்காங்க. அதுல 53 மருந்துகள் அவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு இல்லாம மிகவும் மோசமானதாக, தரமற்றதாக, மார்க்கெட்டில் விற்கக்கூடாத, மருத்துவர்களால் பரிந்துரைக்க கூடாத மருந்துகள் அதுல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை விட கொடுமை என்னன்னா, இன்றைய பொழுதில் அனைத்து மருந்துகளும் புழக்கத்தில் உள்ளன. இதுதான் ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். NSQ அப்படிங்கிறது நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த மருந்துகளை சாப்பிட்டால் தீர்க்க முடியாத வியாதிகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா எல்லாமே சொல்லுது. அதாவது இந்த மருந்தை சாப்பிட்டால் அந்த மருந்து ஒன்று வேலை செய்யாமல் போகலாம், அல்லது நம்மால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் போகலாம். இது எதை வச்சு அந்த நிறுவனம் சொல்லுது அப்படின்னா, இது API அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ். இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மருந்து தயாரிக்கிறோம்னா அல்லது ஒரு பொருளை தயாரிக்கிறோம்னா இப்படியான பொருட்கள் இந்த அளவு தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் அதுல உள்ள ஸ்டாண்டர்ட் இன்கிரீடியன்ஸ். அந்த இன்கிரீடியன்ஸ் அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ போச்சுன்னா ரெண்டுமே சிக்கல் தான். If I'm consuming vitamin D or a paracetamol, then how do I know? Because Monter LC is for allergies, I take it regularly. How do I know if my drug is of the right standard, that it's not spurious or of substandard? There is no way absolutely a consumer can know whether the drug is counterfeit or not, and neither the doctor can know. கேட்டீங்களா அந்த டாக்டர் சொன்னதை? இந்த மருந்தை ஒரு சாதாரண மக்களால் கண்டுபிடிக்க முடியாது, அதுவும் டாக்டர்களால் கூட இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மருந்து கம்பெனிக்காரங்க டைரக்டா டாக்டர்களிடம் ரெக்கமெண்ட் பண்ண சொல்றாங்க. அந்த டாக்டர்ஸும் அவர்களை நம்பி ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதற்காக டாக்டர்களுக்கு அந்த மருந்து கம்பெனிகள் செலவழிக்கின்ற தொகையோ மிகப்பெரியது. அவங்களுக்கு கொடுக்கின்ற இன்சென்டிவ்ல இருந்து, அவங்களுக்கு கொடுக்கிற கிஃப்ட்கள்ல இருந்து, அவர்களை அழைத்து செல்கின்ற வெளிநாட்டு செலவுகளில் இருந்து அனைத்தும் அந்த கம்பெனி செய்து, அந்த கம்பெனியை நம்பி இவர்களும் அந்த மருந்துகளை நமக்கு பரிந்துரைக்கின்றார்கள். Calcium and vitamin D3 tablets IP, Shell Cal 500, நார்மல் கால்சியம் அண்ட் விட்டமின் டெஃபிஷியன்சிக்கு கொடுக்குறது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன். அமாக்சிசிலின் அண்ட் பொட்டாசியம் கிளாபியூலானேட் டேப்லெட்ஸ், மெக்ஸ்கிளாவ் 625, அதாவது சில காமன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு கொடுக்கறது. டெல்மி சாட்டன், ஹை பிபிக்கு கொடுக்குற மருந்து. எத்தனை பெரியவங்க இதை சாப்பிட்டாங்களோ தெரியாது. விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் வித் விட்டமின் C சாஃப்ட் ஜெல்ஸ். பேசிக்காக இதை சாப்பிடாதவங்களே இருக்க முடியாது. பேண்டோப்ரசோல் கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் அண்ட் டாம்பெரிடோன் ப்ரோலாங் ரிலீஸ் கேப்சியூல்ஸ். அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா PAN-D. இந்த எப்போல்லாம் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றீங்களோ அப்போ டாக்டர் சொல்லுவாங்க, காலையில் அதுக்கு முன்னாடி ஒரு PAN-D ஒன்று போட்டுக்கோங்க அசிடிட்டிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டவங்க யாருமே PAN-D சாப்பிடாம இருந்திருக்க முடியாது, அவ்வளோ காமன். மான்டேர் LC கிட், இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. இதை கூட விட்டு வைக்கலாம். லாக்ஸ்நாம் சொல்யூஷன், கான்ஸ்டிபேஷன் கொடுக்குறது. Buflam Forte suspension, ibuprofen and paracetamol oral suspension. அதாவது பிறந்த பேபிஸ்க்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கறது. எங்கெல்லாம் விளையாடி இருக்கானுங்க பாத்தீங்களா? அப்ப எத்தனை பெரியவர்கள், எத்தனை குழந்தைகள், எத்தனை கை குழந்தைகள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, யூஸ் பண்ணி இருப்பாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம்
இந்த மருத்துவத்துறை நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயம் தான். இதை போய் கேட்டு பாருங்க. டாக்டர்கிட்ட கேட்டோம்னா நமக்கு தெரியாதுங்க, நாங்க ரெக்கமெண்ட் பண்றது எல்லாமே மிகப்பெரிய கம்பெனிகளுடைய மருந்துகளை தான் நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மருந்து கம்பெனிகள்ட்ட கேளுங்க, நாங்க ஸ்டாண்டர்டான நல்ல மருந்துகளை மட்டுமே உற்பத்தி செய்யறோம், எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான போலித்தனமான மருந்துகளே கிடையாது, எங்க பேர்ல வேற யாரோ இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதே மருந்து கடையில் போய் கேளுங்க, எங்க மருந்து கடையை பொறுத்த வரைக்கும் மிகவும் பிரபலமான மருந்து கடை, நாங்க ஸ்டாண்டர்டான மருந்துகளை மட்டும்தான் விற்கிறோம், டூப்ளிகேட் வர்றது எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக கம்பெனியை கேட்டாலும் தெரியாது, டாக்டரை கேட்டாலும் தெரியாது, மருந்து கடைகளை கேட்டாலும் தெரியாது. அப்ப இது யாருக்கு தான் தெரியும்? யாருக்கு தெரிஞ்சு இது நடக்குது? ஏன் இவ்வளவு ஒரு அநியாயங்களும் அட்டூழியங்களும் நடக்குது அப்படின்னு நினைச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. அது வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறோம், டாக்டர்களையும் சரி, அந்த மருந்து விற்பனையாளர்களையும் சரி, மருந்து கம்பெனிகளையும் சரி, மெடிக்கலையும் சரி, நாங்க என்ன கேட்கிறோம்னா, நாங்க உங்களை நம்பித்தான் பணத்தை பணம்னு பார்க்காம, செலவுன்னு பார்க்காம எங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பதறி அடித்து உங்களிடம் வர்றோம். உங்களை ஒரு தெய்வமாக, எங்களை காப்பாற்றுகின்ற ஒரு இரட்சகராக உங்கள்கிட்ட ஓடி வர்றோம். அப்படி நம்பி வருகிற எங்களுக்கே இவ்வளவு மோசமான மருந்துகளை ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா, எங்களை சாப்பிட வச்சீங்கன்னா எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை கொஞ்சமாவது மனச்சாட்சியோட சிந்தித்து பாருங்கள். ஒரு நோயாளி உங்ககிட்ட வந்துட்டு திரும்பி அந்த நோய் குணமாகி சென்றால் தான் மீண்டும் அவருக்கு உடம்புக்கு ஏதாவது ஆகுனா உங்களை நம்பி வருவாரு. நீங்க எங்களுக்கே உயிருக்கு ஆபத்தான அந்த மருந்துகளை கொடுத்தா மேற்கொண்டு நீங்க நோயாளிக்கு எங்க போவீங்க? எங்களை போல ஏமாளிகள் எங்கே வருவார்கள்? எத்தனை ரமணா படம் வந்தாலும் இதை போல மருந்து கம்பெனிகளையோ, இதை தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு பரிந்துரைக்கின்ற டாக்டர்களையோ மெடிக்கல் கடைகளையோ திருத்தவே முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அது போல ஒரு திருட்டு தான். இந்த சோசியல் மீடியாவுடைய நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது என்னன்னா, இது போல விஷயங்களை தயவு செய்து இன்னும் நீங்க டீப்பா சொன்னாலும் சரி, மக்களுக்கு விழிப்பூட்டும் செய்திகளை அனைவரும் இதை ஒளிபரப்பினீர்கள் அப்படின்னா இது நமக்கும் சரி, நமது தமிழ் சமுதாயத்துக்கும் சரி, இந்தியாவில் வாழ்கின்ற நமது நண்பர்களுக்கும் சரி, அனைத்து மக்களுக்குமான செய்தி இது. எனவே தயவு செய்து இதே போல செய்திகளையும் தங்களுடைய சோசியல் மீடியாவில் பேசுங்கள் என்று கூறிக்கொண்டு குரலற்றும் குரலாக உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அபு.